ஹாய் ஹலோடா ஜேகேக்கும் ஜிமினுக்கும் கண்டிப்பாக வரும். எப்போ வருது மட்டும் கேட்காதீங்கடா. டேவுக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா டேவோட பர்த்டே ஒன் ஷாட்டு, அது ஒரு மாதிரி லாங்காக இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து அவ்வளோவா வீடியோ வராது, பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேடா, போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேனா? உங்களுக்கும் தயங்கும் எல்லாம் முடிஞ்சிருக்கும். தயங்கூட அம்மாட்டையும் பேசிட்டு தான்டா ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிருப்பீங்க. உங்களுக்கு பசிச்சிருக்கும், அதனால டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் அவங்க மட்டும் வெளில வந்திருப்பீங்க. உங்கள் அம்மாட்டையும் பசிக்குதுன்னு இருப்பீங்க. அவங்களும் உங்களை பார்த்துட்டு ஹாப்பியோட உங்களுக்கு ஃபுட் எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்களும் சாப்பிட்ருப்பீங்கடா. கொஞ்சம் தூரம் நடடி அப்படின்னு இருப்பாங்க, நீங்களும் நடந்திருப்பீங்க. டைமை பார்த்தா 8 மணி ஆச்சு. உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க டேவும் கூட்டிட்டு வா ஃபுட் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு இருப்பாங்க. நீங்களும் உங்கள் ரூமுக்கு தான் போயிருப்பீங்க. பார்த்தா டே தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவரோட நெக்கு, ஷோல்டர் எல்லாம் அவங்களோட நெகமா இருக்கு. இதோட நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. பின்னாடி ஏதாவது நாய்ஸ் சவுண்ட் கேட்டால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு சண்டே. பிள்ளைங்க சவுண்டு, எல்லா கோழி சவுண்டு எல்லாம் கேட்கும். ஏன்னா எங்கள் வீட்லேயே மூவி சவுண்ட்லாம் கேட்கும். இது எப்படியாவது முடிக்கணும் தான்டா என்னைய ஃபோர்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறேன். தயாங்க பார்க்குறீங்க, அவ்வளோ டயர்டாக படுத்திருக்கான். அவனை எழுப்ப உங்களுக்கு மனசே வரல. இருந்தாலும் ஃபுட் சாப்பிடணும்லடா, அதனால அவனையும் உங்கள் ஹேண்ட் எடுத்து அவன் ஷோல்டரில் தாண்டா வைக்க போகிறீங்க. உங்கள் ஹேண்ட் எடுத்துட்டு பக்கத்தில் பார்க்குறீங்க, டேபிளில் ஒரு நோட் இருக்கு. அதே எடுத்து தாண்டா தயாங் ஷோல்டர்லேயே அடிக்கிறீங்க. அவனுக்கு வலிக்கு. கண்ணை திறந்து பார்க்குறான், அவனுக்கு ஷோல்டரில் வலிச்சிருச்சு. ஆப்போசிட்டில் பார்த்தா யாருமே இல்லை. ஒரு அடி. இப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்குறான். உங்கள் கண்ணு பூரா டியர்ஸ். பொண்டாட்டி என்னடி ஆச்சு? எதுக்கிட்டே அழுகுற? கிட்ட வராது தயாங். என்ன ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்துக்கிட்டேல, இப்போ கூட திருந்தல. என்னடி திருந்தணும்? பொண்டாட்டி அப்படின்னு உங்க பக்கத்துல வர்றான். ஜஸ்ட் பிடிச்சு தள்ளுறீங்க. கிட்ட வராத, அவ்வளவு தூரம் சொல்ற, பழிக்குது, வேணாம். நான் இப்ப கூட ஹாப்பினஸ் காண்டி என்ன கஷ்டப்படுத்துறல தயாங். பொண்டாட்டி டாப் தயாங். இன்னொரு தடவை என்ன பொண்டாட்டின்னு எனக்கு அவ்வளவுதான். இந்த ரூமை விட்டு வெளில போ. எனக்கு கோவம் வருது, எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கண்டி. உனக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு கோவப்படுத்தாத. நீ பொண்டாட்டி புருஷன், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் பண்ணுவேன். என்ன எவண்டி கேட்க முடியும்? ஏன் நீ கூட கேட்க கூடாது, உங்க அப்பன் கூட கேட்க கூடாதுடி. ஓ அப்படியா தயா? ஆனா நான் கேட்பேன்டா அப்படின்னு சொல்றீங்க. என்னடி கேப்ப அப்படின்னா அவன் வெட்ட விட்டு எந்திரிச்சு கீழே நிக்கிறான். அவன் மேல இருந்த பெட்ஷீட் கீழே விழுந்துருச்சு. அவங்க முன்னாடி நிக்கிறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. இவ்வளவு நேரம் டிராமா பண்ணிருப்பீங்க, அவங்க முன்னாடி நின்றோன்னு ஒரு மாதிரி பின்னாடி திரும்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. என்னடி திரும்பிக்கிட்டா? என்னடி கேப்ப, என்ன பார்த்து கேளுடி அப்படின்னு சொல்றான். உங்க பக்கத்துல வந்து நெருங்கி நிக்கிறான். உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் டப்பு டப்புன்னுது. அதெல்லாம் உளருது. உங்களுக்கு அந்த மாதிரி பழைய கோவம் வர மாட்டேது. இப்ப நீங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு. டோர் நாக் ஆகுது. ஏன்னா உங்க அம்மா தான் வந்திருப்பாங்க. நீங்களும் டோரை திரும்பி பாக்குறீங்க. தயங்கும் திரும்பி டோரை பாக்குறான். அகைன் உங்க அம்மா தான் டோர் நாக் பண்றாங்க. ஏன்னாடி பொண்டாட்டி பத்து கூப்பிடுறாங்க, காதுல விழுகலாம் அப்படின்ட்டு உங்க காது கிட்ட வந்து சொல்றான். அவனோட மூச்சு காத்து உங்க மேல பட்டோன்னு உங்க உடம்பு ஒரு மாதிரி சிலுக்குது. என்ன பண்ற, தள்ளி போ. என்னடி வயசுலாம் ஒரு மாதிரி போகுது. ஒயன் அப்படின்னு உங்க அம்மா கதவை தட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு ஒயாம தட்டுறதுக்கு. இதுக்கு மேல வேணான்னு திரும்புறாங்க. தயாங் ஹேண்ட பிடிக்கிறீங்க. ஆனா உங்க ஹேண்ட எடுத்து விடுத்தா நீங்க துவட்டி போட்டிருப்பீங்க டவல். அதையும் அவன் ஹிப்ல கட்டிட்டு டோர் ஓபன் பண்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவன் இப்படி போய் ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கான். டோர் ஓப்பனால உங்க அம்மாவும் திரும்பி பாக்குறாங்க. தயாங்க இப்படி நிக்கிறான். அவள் மட்டும் ஹிப்ல கட்டிட்டு அவனோட ஷோல்டர் ஜஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி கீறி லைட்டா பிளட்லாம் ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நிக்குது. அது மாப்பிள்ள டைம் ஆச்சு, அதான் சாப்பிட கூப்பிடலான்னு. உங்களை திரும்பி பாக்குறான். பார்த்துட்டு உங்க அம்மாவை பாக்குறான். அதான் என் பொண்டாட்டி தான் அடிக்கடி மயக்கம் போட்டே விழுகுறா. அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட் கொடுங்க, அப்புறம் நான் வந்து சாப்பிட்றேன். அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வர்றேன் அப்படின்ட்டு உங்களை பார்த்து சொல்றான். தயங்க பார்த்து முறைக்கிறீங்க. அவன் உங்களை பார்த்து கண்ணடிக்கிறான். உங்க அம்மாவுக்கு இதுக்கு மேல இருக்க முடியல. அவங்க போயிடுறாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. அவனும் டோர் லாக் பண்ணிட்டு அந்த டோர்லயே சாஞ்சிட்டு உங்களை தான் ஒரு மாதிரி பாக்குறான். தயா ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போ, என் ரூமை விட்டு முதல்ல போ. ஆனா அவன் உங்களை பார்த்துக்கிட்டே ஒரு ஸ்டெப்பா எடுத்து வர்றான். ஏன்னா நீங்க இப்பதான் குளிச்சிருப்பீங்க. உங்க தலையெல்லாம் இன்னமும் ஈரமா தான் இருக்கு, இன்னும் காயலாம். அதனால நீங்க ஃப்ரீ ஹேரா விட்டுருக்கீங்க. நல்லா தொடச்சிருப்பீங்க, பட் இருந்தாலும் லைட்டா ஒரு ஸ்டாப்பா
இருக்குடா. அவன் உங்க பக்கத்துல வர வர உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ என் வர்றானே, இந்த டயத்துல எனக்கு கோபம் வர மாட்டேதே. இங்க பார்த்தையா? ஐயோ என்னடி, இப்பதான் ஃப்ரெஷ் அப் ஆயிருக்கா. வா அகைன் ஒரு ரவுண்டு போயிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம். இது வரைக்கும் என் பொண்டாடி கூட நான் குளிச்சதே இல்லடி. அப்படின்ட்டு உங்க பக்கத்துல வர்றான். என்ன பண்றேன்னு தெரியல. ஒரு ஸ்டெப்பா பின்னாடி எடுத்து வைக்கிறீங்க. உங்க பக்கத்துல வர்றான். இப்பதான் உங்களுக்கு ஐடியா வருது. நீ கிட்ட வராது, எனக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ப்ளீஸ் எந்த போயின்னு கூட பார்க்கல, டென்ஷன் ஆகுது. ஒன்றும் இல்லடி, கிட்ட வராது தயா. இல்லை வரல வரலடி, டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். ஓயன் கிட்ட வரல. ஓகே ஒர்க் அவுட் ஆகுது. இங்கேருந்து போ, நான் போகிறேன். ஓயன் டென்ஷன் ஆகாதடி ப்ளீஸ், டென்ஷன் மட்டும் ஆகாத பொண்டாட்டி. நான் போகிறேன். கீழே குனிறான். தயா இல்லடி, ட்ரெஸ் எடுத்தேன்டி, உன்னை எதுவும் பண்ணலடி, நீ நார்மலா இரு. ஓயன் உங்களுக்கு சிரிப்பா வருது, கண்ட்ரோல் பண்ண முடியாம உங்க ஃபேஸ்ல ஒரு மாதிரி உங்க ஹேண்டை வச்சு ஒரு மாதிரி லைட்டா உங்க கண்ணு தெரியற அளவுக்கு மட்டும் மறைச்சு பாக்குறீங்க. அவனுக்கு பயமா இருக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு. என்ன பண்ற தயா? ட்ரெஸ் தாண்டி போடுறேன், ஃப்ரெஷ் அப் ஆகுறோம் சொன்னீங்க இல்லடி. நான் வெளில போனா தான் நீ நிம்மதியா இருப்பல. அதான் தயா இப்படியே போனா இன்னைக்கு யாராவது தப்பா நினைப்பாங்க. போங்க போய் ஃபுல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. இல்லடி தயா ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க, எனக்கு தலை வலிச்சு தொலையுது. ஓகே ஓகே ஓகே, நீ டென்ஷன் மட்டும் ஆகாத அப்படின்னா அவன் கையில் வச்சிருந்த அவனோட ட்ரெஸ்ஸை பெட்டில் போட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடுறான். அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் வலிக்குது. உங்களுக்கு எதுவும் ஆயிருமோன்னு பயமாக இருக்கு. அகைன் உங்களுக்கு டென்ஷன் எதுவும் ஆச்சுன்னா அவ்வளோதான், கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. உள்ள போனோன்னே அவங்க சிரிப்பை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்க மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு சிரிக்கிறீங்க. ஐயோ என் அழகு புருஷா. எந்திரிச்சுதான்டா அவனோட ஷர்ட் எடுத்து ஒரு மாதிரி உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு சுத்துறீங்க. ஓயன் கூடாது, பிரெக்னெண்டா இருக்கு. ஆமால, உங்க ஸ்டொமக்க தொட்டு பாக்குறீங்க. இன்னும் தெரியாது அயாங்கு. ரொம்ப ஃபீல் பண்றது அவனோட பேபிய. அது இன்னும் அவன்கிட்ட மறைச்சிருக்கீங்க. அவன்கிட்ட சொல்லணும் போல தோணையிலலாம் அவன் உங்களை கிஸ் பண்ணி உங்களையே டைவர்ட் பண்ணிருவான். அப்படித்தான் நேத்தும் பண்ணிருப்பான், இன்னைக்கும் இப்படித்தான் பண்ணிருக்கான். உங்க ஸ்டொமக்க ரப் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ட்வின்ஸ். இவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவனோட ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணுறீங்க. அதில் அவனோட ஸ்மெல்லும் இல்லாமல் அந்த வேர்வை ஸ்மெல்லும் இருக்கு. அது ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி அந்த ஸ்மெல்லே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ அழகா டக் பண்ணிக்கிறீங்க அந்த ஷர்ட்டவே. அந்த ஷர்ட்டை போட்டு தான்டா உங்க கபோர்டு ஓப்பன் பண்றீங்க. உங்க சாரிக்கு கீழே அவனோட ஷர்ட், அந்த 2 ஷர்ட்டும் அங்கதான் இருக்கு. ஏன்னா தயங்கம்மா அந்த செயினை மட்டும்தான் கையில வச்சிருந்திருப்பாங்க. அதோடய தயங்கப்பா அவங்கள இழுத்துட்டும் போயிருப்பாங்க. அந்த ஷர்ட் 2ம் அங்கே கீழே தான் இருந்திருக்கும். உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் கூட போயிருப்பாங்க. நீங்கள் தாண்டா அந்த ஷர்ட் 2த்தையும் எடுத்து அகைன் அதை மடித்து உங்கள் சாரிக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஏன்னா தயாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் உங்களோட சின்ன பையன்றது உங்களால் அப்போ ஏற்றுக்க முடியலை. ஆனால் இப்போ அவனை அந்த சின்ன பையன் மாதிரியே பார்க்க முடியலை. உங்களோட ஹஸ்பண்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த ஷர்ட்டை எடுக்கிறீங்க. அது ஒன்று ஒயிட் ஷர்ட்டா, இன்னொன்று பிளாக். அந்த பிளாக் தான் ஃபர்ஸ்டா அவங்ககிட்ட போட்டு போயிருப்பான். அந்த ஷர்ட்டை எடுத்து தான் உங்கள் பெட்டில் போடுறீங்க அந்த பேண்ட்டோட. தயாங்குள்ள தாண்டா போயிருப்பான். அவன் ஷவர் ஆன் பண்ணோன்னு அவன் உடம்புலாம் ஒரு மாதிரி எரியுது, கையெல்லாம் எரியுது. பார்க்குறான் உங்களோட நெயில் மார்க் தான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கொஞ்ச நேரம் வேணான் இருப்பீங்க, அப்புறம் நீங்களும் தயாங் மூன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். பக்கத்தில் பார்க்குறான் உங்களுடைய திங்ஸ் நீங்கள் போட்டு குளிக்கிறது. அதையும் எடுத்து ஸ்மெல் பண்ணுறான். அதில் உங்களுடைய வாடை வருது. அதையும் அவன் போட்டு குளிக்கிறான். அப்படி ஃபீல் பண்ணுறான். உங்களையே அள்ளி வாரி அணைச்சி குளிச்ச மாதிரி. குளிச்சு முடிச்சுட்டுண்டா டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. வேணுமா நீங்கள் போடுற ஷர்ட் எடுத்து அந்த பெட்லேயும் போடுறீங்க. ஏன்னா அவன் எடுக்கையில் அந்த ஷர்ட் லைட்டாக கிழிஞ்சிருக்கும். அந்த பட்டனை எடுக்க முடியாமல் லைட்டாக பிச்சிருப்பான். நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஓரமாக போய் நின்றுக்கிறீங்க, ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு. அவனும் வெளில வந்துதான்டா. இப்போ போயிருண்டி. உங்களை பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி இருக்கீங்க. ஆனால் உள்ளுக்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா அவன் உங்களை பார்த்து பயப்படுறான். அவனோட ஷர்ட்டு பேண்ட் எடுக்கிறான். பார்த்தா அவன் ஷர்ட் இல்லை, இது இது உன்னோடது தான். அவனும் பார்க்குறான். அவனுக்கு ஞாபகம் வருது அன்னைக்கு போட்டது அப்படின்ட்டு. பக்கத்தில் பார்க்குறான் அந்த ஷர்ட் லைட்டாக கிழிஞ்சிருக்கு. ஏன்னா அவனுக்கும் தெரியும் அவன் எடுக்கையில் சவுண்டு கேட்டுச்சு. அதையும் எடுத்து போடுறான் அந்த பிளாக் ஷர்ட்டுக்கும்.
அவ்வளோ அழகா இருக்கான். பட்டன் கழட்டி விடுறான். அதை பார்க்கல உனக்கு கோவமா வருது. எதுக்கு அப்படி கழட்டுறான் அப்படின்ட்டு. நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அவன் உங்களை அட்வான்டேஜ் எடுத்து வந்துருவான் அப்படின்ட்டு உங்களுக்கு அது ஒரு பயம். ஆனா இவனை போய் இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணி ஒரு கிஸ் அடிக்கணும் போல தோணுது. நான் ஆ அப்படின்றீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டொமக் கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கு. அதுலேயும் உங்கள் பேபி ஒரு மாதிரி கிக் பண்ணுது. உங்கள் ஹேண்டை உங்கள் ஸ்டொமக்கில் வைக்கிறீங்க. அது தயங்க ஒரு மாதிரி ஷர்ட் பட்டன் போட்டுக்கிட்டு உங்களை பார்த்துருப்பான். நீங்கள் ஒரு மாதிரி அந்த கையை ஒரு மாதிரி எடுத்துகிட்டு தொங்க போடுற மாதிரி பண்ணுறீங்க. பட் ஆனால் லைட்டாக வலிக்குது. அவனும் போட்டுட்டு தான் அவன் தேடுறான். சுற்றி முற்றி பார்க்குறான். நீங்களும் அவன் என்னதை தேடுறான் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. எனக்கு என்ன பண்ணுற அதுடி என்னோட உன்னோட அதுவன் ஒரு மாதிரி தலையை சொரிஞ்சிட்டு என் பாக்ஸரை காணண்டி அப்படின்றான். உங்களுக்கு அவ்வளோதான் முட்டியல லைட்டா சிரிச்சிட்டீங்க. அவனும் உங்களை பார்க்குறான். சிரிச்ச நான் ஏன் சிரிக்க போறேன். எனக்கு உங்களை கோபம் தான் வருது. ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்க காலுக்கிட்ட தான் அது இருக்கு. அகைன் உங்க அம்மா தான்டா டோரோ தட்டுறாங்க. அவன் தேடி பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்ட்டு பேண்ட்டை மட்டும் எடுத்து போட்டுக்கிறான். நீங்க அந்த பாக்ஸர் எடுத்து கட்டிலுக்கு கீழே தள்ளி வச்சுக்கிறீங்க. நீங்க டோரை ஓபன் பண்றீங்க. அவன் உங்க பின்னாடி நிக்கிறான். உங்க ஹிப்பை பிடிக்கிறான். உங்க அம்மா சரி வாங்க அப்படின்னா அவங்களும் போறாங்க. உங்க ஹிப்பை பிடிச்சி உங்களையும் திருப்பி ஸ்ட்ராங்கா உங்க லிப்ஸ்ல ஒரு கிஸ்ஸு சாரிடி அப்படின்ட்டு நல்லா போறான். தயங்கவே பாக்குறீங்க. உங்க லிப்ஸ்ல கை வைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டொமக் வலிக்கிற மாதிரி இருக்கு. பேபியும் கிக் பண்ணுது. சரி ஓகே அப்படின்னா நீங்க போய் பெட்ல போய் உட்காந்துக்கிறீங்க. தயங்க வெளியில போயிருப்பான். பார்த்தா உங்க அப்பா ஆல்ரெடி டைனிங் டேபிள் உட்காந்துருக்காரு. தயங்க உங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்ல உட்காடுறான். உங்க அப்பா அவன் கண்டுக்கவே இல்லை. உங்க அம்மா தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீட் பண்ணி கொண்டு வர்றாங்க. தயங் திரும்பி பாக்குறான். அந்த சேரை விட்டு எந்திரிக்கிறான். தயங் என்னாச்சு? இல்லத்த என் பொண்டாட்டி வரல. அவ பட்னியா இருப்பா. ஆல்ரெடி அவளுக்கு முடியல. தயங்க அவ அப்பதே சாப்பிட்டா. அண்ணா அப்பதே சாப்பிட்டாப்பா. சாப்பிட்டுதான் உன்னை போய் கூட்டிட்டு வர சொன்னேன். உட்கார் அப்படின்னு உங்க அம்மா தயங்கு பிளேட்ல ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. உங்க அப்பா அவங்க கவனிக்கவே இல்லை. உங்க அம்மாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்க அப்பா தயங் பிளேட்ல லெக் பீஸா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ட்டு உங்க அப்பா ஒரு சவுண்டு. தயங் பாக்குறான். உனக்கு சிரிப்பா வருது. உங்க அப்பாவோட பிளேட்ல எதுவுமே வைக்கல. சாப்பாடு கூட போடல. உங்க அம்மாவும் பாக்குறாங்க. ஐயோ சாரிங்க. உங்க அம்மா ஃபுட் எடுத்து வச்சுதான்டா கொஞ்சமா சிக்கன் அள்ளி வைக்கிறாங்க. உங்க அப்பா ஒரு மாதிரி ஏக்கத்தோட உங்க அம்மாவை பாக்குறாங்க. தயங் பிளேட்ல அவ்வளவு சிக்கன் இருக்கு. உங்க அப்பாவோட பிளேட்ல கொஞ்சோண்டு இருக்கு. உழைக்கிறது நானு கொடுப்பவன் முதலாளியா அப்படின்னு சொல்ற மாதிரி நினைச்சுக்கிறாரு. நல்லா உங்க அப்பா பார்த்தே இந்த லெக் பீஸை கடிச்சு இழுக்கிறான். உங்க அப்பாவுக்கு வவுர்லாம் எரியுது. இந்த சைடு தயங்க வீட்டுல தான்டா தயங்கோட அப்பா வந்திருப்பாங்க. தயங்க அம்மா தான் ஏன்னா டைனிங் டேபிள் வந்து தயங்கோட சிஸ்டர் பப்பு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. தயங்கோட அப்பா அவர் ரூமுக்கு போயிருந்தா பேக்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டைனிங் டேபிள் வந்து உட்கார்றாரு. மேல பாக்குறாரு. என்னம்மா தயங்க கீழே வரலையா? அப்பா அண்ணா வீட்லயே இல்ல. அண்ணா அண்ணிய பார்க்க போயிட்டான். தயங்கோட அம்மா பாக்குறாங்க. அவங்களும் ஹெட்டை சேக் பண்றாங்க. அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. என்னம்மா சொல்ற? தயங்கோட அம்மா தான்டா அவங்க கண்ணால ஒரு மாதிரி சிக்னல் பண்ணி பொண்ணு இருக்கா அப்படின்றாங்க. அதனால அவங்க அப்பாவும் அமைதியா இருக்காரு. இப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தயங்கோட சிஸ்டரும் ரூமுக்கு போயிடுறா. தயங்கோட அம்மா தான் சொல்றாங்க அங்கதான் இருக்கான் ஓயன் பேசினான் அப்படின்ட்டு. அவங்களுக்குள்ள கூட எல்லாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. தயங்கோட அப்பாவுக்கும் ஹாப்பி தான். இந்த சைடு எங்க மாப்பிள்ளைக்கு ஏதாவது வேணுமா எடுத்து வைங்க. எனக்கு நான் போய் பால் கொடுத்துட்டு வரேன் அப்படின்றாங்க. டேப்லெட் டயத்துக்கு சாப்பிடணும் அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு தான் அவங்களும் போயிடுறாங்க. தயங்கண்டா இதுக்காண்டியே சாப்பாடு நிறையா இருக்கு. பட் இருந்தாலும் அப்படியே அதை வேகமாக சாப்பிட்டு பிளேட்டை வெறுதாக வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா ஃபுட் எடுத்து வைக்கிறதுக்காண்டி எல்லாம் தலையெழுத்து அப்படின்னா ஃபுட் எடுத்து தயங்கோட பிளேட்லேயே வச்சுட்டு தயங்க பேசவே பார்க்குறான். ஏன்னா ரசம் வேணுமா குழம்பு வேணுமா அந்த மாதிரி உங்க அப்பா தயங் பேசவே பார்க்குறாரு. ஆனால் தயங் எதுவுமே அமைதியாக இருக்கான். அவர் வாயிலிருந்து என்ன வருது அப்படின்ட்டு ரசம் வேணுமா குழம்பு வேணுமா அப்படின்ட்டு அந்த பக்கத்து திரும்பி கேட்குறாரு. தயங்க்கு சிரிப்பு அடக்கவே முடியல. மாமனாரே மாப்பிள்ளைய திரும்பி கேட்கலாம்ல. ஐயோ இதெல்லாம் என் கால கொடுமை. வரும் திரும்பிக்கிட்டு ஏங்க உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை சாப்பாடோடு இருக்காரு. மாப்பிள்ள உங்களுக்கு ரசம் வேணுமா குழம்பு வேணுமா? அத்தை மாமா திட்டாதீங்க. அவர் கேட்டாரு. நான் தான் எது கேட்கறதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருந்துட்டேன். ரசம் ஊத்துங்க. அப்புறம் அந்த லெக் பீஸ் மாமாவுக்கு வேணாம் எனக்கே கொடுத்துருங்க. பாவம் மாமா நல்லா மெல்ல முடியல அப்படின்றாங்க. அவங்களும் எடுத்து வச்சிடுறாங்க. அதாவது உங்க அப்பாவோட பிளேட்ல இருந்து உங்க அப்பாவுக்கு பகர் புகையுது. உங்க அப்பா வந்துண்டா கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு அதுல ரசம் ஊத்தி
அது ஒரு லெக் பீஸ் இருக்கே அப்படின்ட்டு எடுத்து வச்சிருப்பாரு. அதுவும் போச்சே அப்படின்னு ஃபீலோட சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க தான் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அம்மா தான் பிளேட்லாம் எடுத்து கழுவி வைக்கிறாங்க. தயங்க உங்க ரூமே பார்க்குறான். பட் அவனை பார்த்தா எதுவும் டென்ஷன் ஆகுவீங்கன்னு தான்டா. அதான் நான் கிளம்புறேன் அப்படின்றான். இந்நேரத்துலையா டைமை பார்க்குறாங்க. 9 o'clock ஆச்சு. இல்லை நான் போயிடுவேன். அம்மாவுக்கும் தெரியாது தான் நான் வந்தது. அவங்க வேற தேடுவாங்க. ஃபோன் அடிச்சு வேற சொல்லலை. நான் கிளம்புறேன். என் மேல கோவமா இருக்கான்னு தெரியுது. நான் என் பொண்டாட்டியை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க தான். அவள் நான் இருந்தா டென்ஷன் ஆவா, கோவப்படுவா. என்ன அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் சுத்தமாக முடியாது. நான் கிளம்புறேன் அப்படின்னா அவன் கிளம்பி போகிறான். இப்போதான் அவங்க அம்மாவுக்கு தெரியுது இன்னமும் கோவமா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் பேசுறத பார்த்தாவே தெரியுது நீங்கள் இன்னும் ப்ரெக்னெண்ட்டை சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. கோவத்தோட உங்கள் ரூமுக்கு வர்றாங்க. டோர் ஓப்பனாக சொல்லிக்கிட்டு டோரை பார்க்குறீங்க. ஏன்னா தயாங்க நினச்சிருப்பீங்க. வர்றது உங்கள் அம்மா. அம்மா மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்க அம்மா கேக்குறது உங்களுக்கு புரியலடா. அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேன்னா தயாங் மேல இன்னும் கோவமா தான் இருக்கியாடி? அம்மா அது இல்ல. அப்புறம் ஏன் தயாங் ஒரு மாதிரியா கிளம்பி போறாரு? இன்னமும் நீ கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு போறாரு. இது மட்டும் இல்லாம பிரெக்னெண்டா இருக்கிறது ஏன்டி இன்னும் சொல்லாம இருக்க? என்ன கிளம்பிட்டாரா? ஆமா என்னதான் உன் மனசுல நினைச்சிருக்க? ஒரு ரூம்ல இருந்து வெளியில ஓடி போய் ஓப்பன் பண்ணிட்டு வெளில பாக்குறீங்க. தயாங் பைக் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கான். அவன் இன்னைக்கு உங்க கூட தங்குவான்னு நினைச்சிருப்பீங்க. அதனாலதான் கொஞ்சம் அவன் கூட விளையாண்டுருப்பீங்க. ஆனா அது அவனுக்கு ஹேட் ஆகி போறான் அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவன் இங்க இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிரும் தான் அவன் பயந்துட்டு அவனோட வீட்டுக்கும் போயிருப்பான். உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்க அம்மா பின்னாடி வந்தான். இப்ப எதுக்கடி வந்து பாக்குற? அது இல்ல விளையாண்டு சும்மாதாம்மா. சும்மாவா? அவர் கூட விளையாண்டேம்மா. என் வாழ்க்கை பிரச்சனைடி. விளையாண்டன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அது உங்க அப்பா வர்றாரு. எதுக்கிட்டு புள்ளைய திட்டிக்கிட்டு இருக்க? பாருங்க அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி இவ்வளவு பெரிய விஷயத்தையே மறைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப பண்ற காரியத்தை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குங்க. எல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்கேயும் போக மாட்டான். அகைன் என் பொண்ணை தேடிதான் வருவான். என் பொண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டான். பனிக்குள்ள நிக்க வைக்காம வீட்டுக்குள்ள கூட்டி போடி அப்படின்ட்டு உங்க அப்பா சொல்றாங்க. உங்க அம்மா வீட்டுக்குள்ளதான் கூட்டிட்டு போறாங்க. இருந்தாலும் உங்க அம்மா திட்டுறாங்க. உங்க அம்மா தான்டா உங்க ரூம்குள்ளேயே விடுறாங்க. இதுக்கப்புறம் விளையாடாதடி அப்படின்ட்டு உங்க அம்மா திரும்புறாங்க. அம்மா என்ன ஒயன் அது என்னடி? அம்மா எனக்கு சொல்ல ஒரு மாதிரி தயங்குறீங்க. என்ன ஒயன் உங்க பக்கத்துல வர்றாங்க. அம்மா எனக்கு வலிக்குது. என்னடி சொல்ற? அது அம்மாக்கு புரியுது. உங்க கூட இருந்தனாலதான் இந்த மாதிரி வலிக்குது அப்படின்ட்டு. ஒயன் கொஞ்சம் அப்படித்தாண்டா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிரும் அப்படின்றாங்க. அம்மா எனக்கு பயமா இருக்கு. பேபி வேற அப்ப கிக் பண்ணுதுமா. எனக்கு பயமா இருக்கு. ஒயன் ஒன்றும் இல்லை போய் படுத்துக்கிற அப்படின்றாங்க. நீங்களும் போய் படுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு பயம். ஏன்னா தயாங்க உங்க மேலே விழுந்திருப்பான். பட் நீங்கள் தள்ளிட்டீங்க. இருந்தாலும் லைட்டாக டச் ஆச்சு. அதனால உங்களுக்கு பயமா இருக்கு. நீங்களும் படுத்துக்கிறீங்க. ஆனால் நைட்டு அப்பப்போ உங்கள் பேபி கிக் பண்ணும். உங்கள் பேபிக்கு ரப் பண்ணி கொடுப்பீங்க. இந்த சைடு தயாங்க தான்டா. தயாங் வீட்டுக்கும் வந்திருப்பான். காலிங் பெல் அடிச்சிருப்பான். அவங்க அம்மா தான்டா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அப்பா கூட பேசிட்டு இப்போதான் அவங்க ரூமுக்கு போக பார்த்துருப்பாங்க. அந்த டயத்தில் காலிங் பெல் சவுண்டு கேட்டு இப்போ யாரு? தயாங்கும் இல்லை ஒயன் வீட்டில் இருக்கான். மணியை பார்க்குறாங்க. பார்த்தா 10 மணி. அவங்களும் மூஞ்சில ஒரு மாதிரி அவங்க சாரியை வச்சு தொடச்சிட்டு தான்டா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அதான் தயாங் நிற்கிறான். அம்மா அது ஃப்ரெண்டு கூட வெளில போனேன். அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அதான் கால் பண்ணேன். டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மா ஹிப்ல கை வச்சுக்கிட்டு தயாங்கவே பாக்குறாங்க. டேய் உன்னை பெத்தவடா என்னட்டே போய் சொல்ற அப்படின்ட்டு அவங்க காதை பிடிச்சி திருகுறாங்க. ஏமோ ஏமோ வலிக்குதுமா அப்படின்னு கத்துறான். டேய் மோனே பொண்டாட்டி வீட்டுல இருந்து வந்துகிட்டு அம்மாட்ட போய் சொல்ற அப்படின்னு இன்னும் திருகுறாங்க. வலிக்குதுமா உனக்கு எப்படிமா தெரியும்? அவன் பொண்டாட்டி சொன்னான். ஏன் பொண்டாட்டியா? அவன் எப்போ உன்ட்ட சொன்னான்? கால் பண்ணேன். அவன் பொண்டாட்டி தான் எடுத்தா. அவர் தூங்குறாரு அப்படின்னு சொன்னான். அம்மா என்ன சொன்னா? அவரு தூங்குறாருன்னா சொன்னா. ஆமாடா. அம்மா நீ போய் சொல்லலையே. நான் ஏன்டா போய் சொல்ல போறேன்? போடா. எதுக்குடா வந்த? அது அவ இன்னமும் என் மேல கோமா தாமா இருக்கா. பார்த்தா எரிஞ்சு விழுறா. அதான் அவளை இன்னும் டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு வந்துட்டேன். அம்மா டயர்டா இருக்கு அப்படின்ட்டு அவனும் போறான். என்ன சொல்றான் அவன்? இன்னும் அவன் கோவமா இருக்காளா? ஆனா அவ பேசையில அப்படி தெரியலையே. அப்படிதான் அவங்களும் டோர் லாக் பண்ணிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. தயங்க போயிட்டு ரொம்ப டயர்ட்ல நான் பெட்ல போய் படுக்கிறான். ஆனா இந்த சைடு நீங்க அப்பப்போ உங்களுக்கு லைட்டா ஸ்டொமக் வலிக்கிற மாதிரி இருக்கு. இப்படி நீங்களும் தூங்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. 7 o'clock ஆகுது. ஆனா நீங்க இன்னும் ரூமை விட்டு வெளில வரல.
உங்கள் அம்மா உங்களுக்காண்டி லஞ்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா கூட ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் பேக்கோட வெளியில் வந்துட்டாரு. என்னம்மா பொண்ணு கிளம்பிட்டாலா என்ன? இல்லைங்க, இன்னும் வரல. அப்படிதான் உங்கள் அம்மா டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் டயர்டாக இருப்பீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். நேற்று தயங்க வந்துட்டு போயிருக்கான் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனா நீங்கள் இன்னும் தூங்குறீங்க. உங்கள் அம்மா உங்கள் பக்கத்தில் வந்தாண்டா. ஏய் ஒயன், ஏய் எந்த ரீ அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ்லாம் வச்சுக்கிட்டு, அம்மா நைட்லாம் எனக்கு ஸ்டொமக் வலிக்குதுமா அப்படின்ட்டு டியர்ஸோட சொல்கிறீங்க. ஏன்னா இப்போ தான் லைட்டாக தூங்கியிருப்பீங்க. உங்கள் அம்மா நைட்டு தயங்க இந்த மாதிரி பண்ணதான் ஆச்சு. அப்போ பெயினாக இருக்கும் அதனால அப்படி சொல்கிற அப்படின்ட்டு அவங்க விட்டுருப்பாங்க. நான் இப்போ நீங்கள் பெயினில் இந்த மாதிரி கண்ணே கலங்குது. அவங்க அம்மாவுக்கு பயம் வருது. என்னம்மா சொல்கிற? எனக்கு நைட்டில் வலிக்குதுமா. அப்பப்போ பாப்பா கிக் பண்ணது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. என் பேபிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு. ஓயின் அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. இல்லைம்மா, நைட்டு தயா மேலே படுத்துட்டாரு. நமக்கு அவ்வளோதான் பயம் வருது. ஆனால் நான் தள்ளிட்டேன். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குமா. ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? என் குழந்தை வேணும், எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு அழுகுறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் சீடா சீக்கிரம் கிளம்பிட்டு வெளில வாடா அப்படின்றாங்க. உங்கள் அம்மா வெளில போய் தான் இதை அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு பயம் வருது. என்னடி சொல்கிற? ஆமாங்க. சரி நானும் லீவு போகிறேன். இல்லைங்க, ஒருவேளை இப்படி இருந்தனால கூட வலிச்சிருக்கலாம். செக்கப் பார்த்துட்டு வரேன், நீங்கள் போங்க. அவளும் வரல நீங்களும் வரலன்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா இல்லை நானும் இருக்கேன் அப்படின்றாங்க. நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் போட்டு பேக்கை தூக்கிட்டு வர்றீங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்களை பார்க்குறாங்க. உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு. பொய்யன் என்ன? உங்கள் கையிலேருந்து பேக்கை வாங்குறாங்க. அப்பா அப்பாட்டையும் சொல்கிறீங்க. ஆனால் ஒயன் உங்கள் அம்மா தான்டா உங்கள் அப்பாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு உங்கள் அப்பாவும் அமைதியாகிடுறாரு. நான் பார்த்துக்கிறேப்பா, நீங்கள் காலேஜுக்கு போங்க, அம்மா என்னை கூட்டிகிட்டு போவாங்க. நீ நல்லா இருந்தாவே எனக்கு போதும்டா. அப்படிதான் அவங்க அப்பா அவங்க ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணுறாங்க. பார்த்து கூட்டி போடி அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் சொல்லிட்டு அவர் காலேஜ் கிளம்பிடுறாரு. நீங்கள் தான்டா உங்கள் வீட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா தான் கேப் புக் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. ஹேண்டை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை, பேபிக்கு ஒன்றும் ஆகாதுமா, நீ மட்டும் எந்த டென்ஷன் இல்லாமல் இருடா. அம்மா எனக்கு பயமாக இருக்கு. ஒன்றும் இல்லை, அம்மா இருக்கல, ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மா ஒரு மாதிரி உங்களுக்கு தட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு தான் பயம் வருது. ஹாஸ்பிட்டலில் வந்துருச்சு. பேமெண்ட் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒயிட் என்னடி பார்த்து அப்படின்றாங்க. நீங்களும் தான் வெளில போயிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா தான் அந்த டிரைவர்கிட்டையும் சொல்லிவிட்டு அவரும் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டாரு. உங்கள் அம்மா தான் அவங்க பின்னாடி வர்றாங்க. நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்டை கொண்டுக்கிட்டு தான் நிற்கிறீங்க. ஆல்ரெடி ஒரு பேஷண்ட் உள்ளே இருக்காங்க. உங்களால் இருக்க முடியல, பயமாக இருக்குது. ஏன்னா நைட்டு பூரா உங்கள் பேபி கிக் பண்ணியிருக்கோம். ஆனால் காலையிலேருந்து எந்த மூமெண்ட்டும் இல்லை. அதுவே உங்களுக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்குது. என்னமோ நீங்கள் சாப்பிடல. உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க நீங்கள் வேணான்ட்ருப்பீங்கடா. அந்த பேஷண்ட்டு வெளில போயிட்டாங்க. அம்மா ஒயன் டென்ஷன் ஆகாமல் வாடா அப்படின்ட்டு உங்கள் அம்மா உள்ளே கூட்டி போகிறாங்க. வா ஒயன், ஓகே தானே? இல்லை டாக்டர், ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் பேபி நைட்லாம் கிக் பண்ணா. ஆனால் இப்போ எந்த மூமெண்ட்டும் இல்லை. எனக்கு பயமாக இருக்குது டாக்டர். ஏன் என்னாச்சு அது அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல தயங்குறீங்க. உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க நைட்டு இன்டிமேட்டாக இருக்கையில் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒயின் பார்த்துருக்க கூடாதா? ஒரு பேபியாக இருந்தாலும் இப்போ ட்வின்ஸு வா அப்படின்னு தான் அவங்கள போய் ரூமில் தான்டா அந்த பெட்லேயும் படுக்க வச்சு தான் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு செக்கப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பயமாக இருக்குது. அவங்க பிபியும் பார்க்குறாங்க. ஒயன் நார்மலாக இருங்க, ப்ரீத் பண்ணுங்க, டென்ஷன் ஆகாமல் நார்மலாக இருங்க அப்படின்னா உங்கள் கையை ஒரு மாதிரி தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு பயம்தான் வருது. பயம் இப்படி இருந்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அகெயின் உங்கள் பேபிக்கு ஏதாவது ஆகும், நார்மலாக இருங்க அப்படின்றாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி நார்மலாக ட்ரை பண்ணுறீங்க. அவங்களும் செக்அப் பண்ணுறாங்க. ஓகே ஒயன். டாக்டர் பயப்படாமல் இறங்குங்க. நீங்களும் இந்த பெட்டை விட்டு எழுந்திரிச்சு கீழே இறங்கி பாருங்க. நீங்களும் அந்த டாக்டர் முன்னாடி தான் டாக்டர் என்னாச்சு டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்க. ஒயன் அழுகிறது ஸ்டாப் பண்ணுங்க. இது நார்மல் தான். உங்கள் பேபி நல்லா இருக்கு, ஒன்றும் இல்லை. இந்த டயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி அப்பப்போ பெயின் வந்திருக்குமே? வந்துச்சு. ஆனால் நைட்ல இருந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு டாக்டர். அதான் எனக்கு பயமாயிடுச்சு. ஆனால் மார்னிங்லேருந்து பேபி கிக் பண்ணவே இல்லை, பயமாக இருக்கு. பயன் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி டயர்டாக தூங்குறீங்க, அதனால உங்கள் பேபியும் நைட்லாம் விளாண்டுட்டு இப்போ தூங்குறான், அவ்வளோதான். எப்படாமல் போங்க அப்படின்ட்டு
டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாட்டே இதை சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நீங்கள் பயப்படுறனால அவங்களும் பயந்துருப்பாங்க, அதனால தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் ஒயன் நீ வெள்ளருமா அப்படின்றாங்க. டாக்டர் பயப்படாத, ஒன்றும் சொல்ல உங்கள் அம்மாட்ட, நீ வெள்ளரு போட்டோ கொடுக்குறேன் அப்படின்றாங்க. நீங்களும் வெளில போய் நிற்கிறீங்க. அம்மாட்ட தான் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, ரொம்ப பயப்படுறாங்க. இதை மட்டும் அவங்கள நார்மலாக ஸ்டேபிள் இருந்தால் தான் ஓகே, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். அதுவும் உங்கள் ஃபர்ஸ்ட் மந்தில் ட்வின்ஸுன்றது கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தான் இருந்திருப்பா போல, அதனால கூட இந்த மாதிரி வலி இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் ஆமான்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை கொஞ்சம் வெளியில் தங்கி ஒர்க் பார்த்தாரு அப்படின்ட்டு உங்கள் அம்மா ஒரு உருட்டுறாங்க. அதனால நேற்று தான் ஏன் பொண்டாட்டியை இப்படி தான் ப்ரெக்னென்ட் டயத்தில் விட்டுட்டு போவாரா என்ன? இப்படிலாம் தூரத்தில் இருந்தால் உங்கள் பொண்ணுக்கு எப்படி நார்மல் டெலிவரி ஆகும்? பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்க சொல்லுங்க, இல்லாட்டி ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு தான் வரும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாங்கடா. அவங்க அம்மாவும் ஓகேன்னு தலையாட்டிட்டு தான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறாங்க. வெளில போன அடுத்த செகண்டே உங்கள் அம்மாட்ட கேட்குறீங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க. ஒன்றும் இல்லடி அம்மா, ப்ளீஸ்மா என்ன சொன்னாங்க. ஒயன் நல்லா தான் இருக்கான், அவனு டென்ஷன் பயப்படக்கூடாது மட்டும் சொன்னாங்க. அப்புறம் புருஷன் கூட தங்க சொன்னாங்க, அப்போ தான் அவனுக்கு நார்மல் ஆகுமா. போதுமா, உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி ஷை ஆகுது, தொங்க போட்டுக்கிறீங்க. உங்கள் அம்மா தான் உங்களையும் கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க. இந்த சைடு தயாங்கடா, அவன் இன்னைக்கு சீக்கிரமாகவே எந்திரிச்சிருப்பான். எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பேக்கை தூக்கிட்டு ஸ்டெப்பில் ஒரு மாதிரி ஜாலியாக ஜம்ப் பண்ணிக்கிட்டு வர்றான். டைனிங் டேபிளில் தான் தயாங்கோட அப்பாவும் பாப்பும் உட்காந்து நல்லா முக்கிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஜம்ப் பண்ணிட்டு வரதை பார்த்து தயாங்கோட அப்பாவுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருக்கோம் என் வீட்டில் இருக்கான், பார்த்தா இங்கே வர்றான். தயாங்கோட அம்மா தான் சட்னி வச்சுக்கிட்டு இருக்காங்க. தயாங்க பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக வர்றாங்க. அவங்க அம்மாவுக்கே தயாங்க பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இவ்வளோ நாள் உங்களே நினச்சி ஒரு மாதிரி ரூம்குள்ளேயே புலம்பி அழுதுகிட்டு ஒரு மாதிரி சேடாக இருந்திருப்பான். உங்கள் அப்பாவுக்கும் ஓகே தான், ஆனால் டவுட்டு தயாங்க உங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பான், எப்போ வந்தான் அப்படின்னு. ஏன்னா தயாங்கோட அப்பாவும் தூங்கியிருப்பாங்க, சிஸ்டருக்கும் தெரியாது. அவங்க அம்மா தூங்குனால தயாங்க அப்பாட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. கீழே இப்படி உட்காந்துருக்கு பார்த்தோன்னே தயாங்க ஒரு மாதிரி நார்மல் ஆகிட்டு அவனும் டைனிங் டேபிளில் தான் உட்காடுறான். அவங்க அம்மா ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. சீக்கிரம் சீக்கிரமாக சாப்பிட்றான். ஏய் ஏன்டா அப்படி சாப்பிட்ற? அம்மா இன்னைக்கு டெஸ்ட் இருக்குமா தான் அப்படின்ட்டு அவன் போய் சொல்கிறான். நான் உங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு ஏமேமா சாப்பிட்டு தான் அம்மா பாய் அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிடுறான். தயாங்கோட அப்பா தான் கேட்குறாங்க, அவங்களும் சொல்லியிருப்பாங்க நைட் வந்துட்டான் அப்படின்ட்டு. அவனோட ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணிட்டு டே மச்சான் சீக்கிரம் வாங்கடா அப்படின்ட்டு இருப்பான். டே மச்சான் நான் இப்போ தாண்டா எந்திரிச்சேன். டே மொத்தா நான் எந்திரிக்கையிலே உனக்கு என்னடா சொன்னேன், டெக்ஸ்ட் பண்ணனா இல்லையா? எல்லாத்தானே உன் முட்டை மாரி வச்சு பார்த்த, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னும் 5 செகண்ட்ல உன் வீட்டு முன்னாடி நிற்பேன். 6 அடிக்கல என் பைக்கில் நீ ஏறல, அதான் உனக்கு இன்னைக்கு தான் ஏழ்ற. நமச்ச காலங்காத்தால என்ன போட்டு சாவடிக்கிற, எனக்கு என்னடா நான் வரணும் அவ்வளோதானே, இன்னைக்கு குளிக்கலடா அப்படின்ட்டு அவனும் காலை வச்சிடறான். ஜானுக்கு ஆல்ரெடி கால் பண்ணியிருப்பான், டே மச்சான் நான் அப்படி காலேஜுக்கு வந்துடுறேன்டா அப்படின்றாங்க. அவனும் ஓகேன்னு தான்டா. இப்போ தயான் அவன் பைக் எடுத்துட்டு நம்ம சமமா வீட்டுக்கும் போய்கிட்டு இருக்கான். தயாங் பைக்கு கிராஸ் பண்ணி தான்டா உங்கள் அப்பாவோட கார் போய்கிட்டு இருக்கு. அதையும் பார்க்குறான். ஓ என் பொண்டாட்டி கிளம்பிட்டாளே. டே மச்சான் சாம்பா மோனேந்தாண்டா நீ சொன்ன மாதிரி 5 செகண்ட்ல வெளில வந்து நிற்கிறான். ஆடன் அடிக்கிறான். ஆல்ரெடி தோணு பேக்கோட நிற்கிறான். ஆமாம் குளிக்க கூட இல்லை, ஒரு தூரம் மோசமா ஏறி பைக்கில் உட்காரான். அங்கே சிரிப்பு வந்தாலும் பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். கண்டிப்பா சிரிச்சா சாம்பமாவே கத்த ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு. பைக் இப்போ ஸ்ட்ரைட்டாக காலேஜில் தான் நிற்கிது. தயாங்க உங்களை தான் தேடுறான், ஏன்னா ஆல்ரெடி உங்கள் கார் அங்கே ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஜானு விஷ்ணுலாம் வந்து டேய் என்னடா காலையிலேயே வர சொல்லிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு டைமை பார்க்குறாங்க, பார்த்தா வெறும் 8 தான் ஆகுது. டேய் என்னடா, டேய் தோணு நீ எங்கடா போற? குளிக்க போறேன்டா. சிரிக்கிறாங்க. என்னடா? அவன் தான்டா குளிக்க கூட விடாம கூட்டிட்டு வந்துட்டான் மச்சான், அதான் சோப்பும் ப்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். அவனும் குளிக்க போயிடுறான். டேய் தயாங் என்னடா அது? அது இல்ல மச்சான், நம்ம தேர்ட் இயர் படிக்கிறோம், அதான் மச்சான் படிக்கணுமே அப்படின்ட்டு சீக்கிரமே. மச்சான் இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு ஜானு கேக்குறான். அதுவும் மச்சான் எல்லாம் படிச்சாதானடா நம்ம வீட்டுக்கும் பெருமை, நம்ம காலேஜுக்கும் பெருமை அப்படின்னு தயாங்க தான்டா ஷோட்ல கை போட்டு கூட்டிட்டு போறான். ஏய் நம்ம மச்சான் தோணு வருவான். ஏய் பாவம்டா. அவங்களும் கிளாஸுக்கு தான் போகிறாங்க. போய் தயங்க தான் அவனோட பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு நகத்தை கடிச்சிக்கிட்டே இருக்கான், டைமை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீடு உங்கள் ஃப்ரீடு தான். சாம்பமாவை இப்போ தான் அவன் பேக்கை போட்டு டவலால் அவன் தலையை தொடச்சிக்கிட்டு வர்றான். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம சாம்பமோட தான் பார்க்குறாங்க. என்னடா அவன் குளிச்சுட்டு வர்றான் அப்படின்னு. ஐயோ என்னை எல்லாம் பார்க்குறாங்களே அப்படின்னு அந்த டவலெல்லாம் மடித்து அவன் பேக்கில் வைக்கிறான். அவன் ஹேர்லாம் ஒரு மாதிரி மிஸ்ஸியாக இருக்குது.
டேங் பக்கத்துலேயும் தான் கோவமாக உட்காடுறான். சரி விட்றா மச்சான். கேவலமா ரெஸ்ட் ரூமில் குளிக்க வச்சுட்டியடா மச்சான். டேய் வீட்லலாம் ரெஸ்ட் ரூமில் தான்டா குளிப்பாங்க. இது வீடு மச்சான். காலேஜ் காலேஜில் என்னம்மா பண்ணி வச்சிருப்பாங்க உனக்கே தெரியும் மச்சான். காலேஜ் ரெஸ்ட் ரூமில் குளிக்கவா முடியும்? அவளுகளை பார்த்தாவே டெம்ட் ஆகுது. ஆமாடா காலேஜ் ரெஸ்ட் ரூம்குள்ள பொண்ணுங்களோட ஃபோட்டோ தான் இருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா. முக்கால்வாசி இதுக்காண்டியே ரெஸ்ட் ரூம் போவாங்க. ஒரு சம்பவனுக்கு ஆலையிலேயே குளிக்கையிலேயே டெம்ட் ஆயிருச்சு. அவனோட சில பல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்திருப்பான். பையன் தான் சிரிக்கிறான். என்னடா அண்ணன் என் பொண்டாட்டிய காணோம். மச்சான் அக்காவுக்காண்டியாட எங்களெல்லாம் அப்படி இழுத்துக்கிட்டு வந்த. என்ன பண்றது சம்பவமான எடுத்தான். நான் பொண்டாட்டிய பார்த்துட்டு வந்தேன். நான் அக்கா வீட்டுக்கு போனியா? என்னடா வாய பழுக்கிறான். நான் என் பொண்டாட்டி விட்டு தான் போனேன். நம்ம ப்ரொஃபஸர் ஒன்றும் சொல்ல. ஓ என் மாமனாரா? மச்சான் மாப்பிள்ள வந்தோன்னு விருந்து வச்சாங்க மச்சான். சும்மா பார்க்கணுமே லெக் பீஸ. அண்ணா விருந்தா? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. தயங் சாம்பமோன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அர்ஜுன் ப்ரொஃபஸர் நிற்கிறாரு. அவ்வளோதான். அம்பமோனுக்கு குத்தூகலம் தாங்க முடியல. அண்ணாவாடா குளிக்க விடாம கக்கூசில் குளிக்க வச்ச அப்படின்ட்டு தயங்க பார்க்குறான். தயங்க அர்ஜுனை தான் பார்க்குறான். ஏன்னா இப்போ நீங்கள் வர்றது இப்போதுக்கு அர்ஜுன் சார் வந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறான். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்கள் மேம் லீவு போட்டிருக்காங்க. நாளைக்கு வந்துடுவாங்க. அவங்களோட கிளாஸ் நான் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னுடா அர்ஜுன் சொல்கிறான். ஏன்னா என் பொண்டாட்டி லீவா? அதுக்கு லீவ் போட்டான் நான் இருக்கும். நைட்டு தலைவலிக்குதுனாலே ஒத்தையான் நைட்டு வேற கூட இருந்து அவளுக்கு அதுவும் நமக்கு அது வலிக்குதா அப்படின்ட்டு உனக்கு பயம் வருது. அதிர்றான். பெஞ்சை விட்டு எந்திரிக்கிறான். என்னடா பண்றா? இல்லடா பொண்டாட்டி. தயங் என்ன பண்றா? உட்காரு அர்ஜுன்னு சொல்றாரு. அவரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனா தயங்னால இங்க இருக்க முடியல. உங்களுக்கு தான் கால் பண்றான். பட் நீ எடுக்கவே மாட்டீங்க. எனக்கு பயம் வருது. உங்க அப்பாவோட நம்பர் தெரியும்டா. உங்க அப்பாவுக்கும் கால் பண்றான். பட் உங்க அப்பா எடுக்க மாட்டாரு. ஆனா அவரும் ஆல்ரெடி கிளாஸ்ல இருக்காரு. வைப்ரேட்ல போட்டிருக்காரு. அவனுக்கு பைத்தியம் பிடிக்குது. எப்படா கிளாஸ் முடிந்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே அவரோட கிளாஸும் ஓவர் ஆகுது. பெஞ்சை விட்டு வேமா இருந்துச்சு தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தான்டா அர்ஜுன் வெளில போறாரு. தயாங் ஓடி போய் தான் ஸ்டாப் பண்றான். என்ன தயாங்? அர்ஜுன் ஹேண்டை பிடிச்சி தான்டா. சாரி சார், நேற்று உங்க கூட அப்படி பேசியிருக்க கூடாது. உங்களையும் மரியாதை இல்லாம பேசிட்டேன். சாரி சார். பரவாயில்ல தயாங், யாரா இருந்தாலும் இந்த மாதிரி தான் கோவப்படுவாங்க. அது மாதிரி தான் நீயும் கோவப்பட்டேன். நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா தயாங், ஏன் ஒயன் காலேஜ் வரல? என்னாச்சு? அர்ஜுன் நீங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பட் நீங்க அவங்க அம்மா வீட்டில் இருக்கீங்கன்னு அர்ஜுனுக்கு தெரியாது. அது சார், அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் இன்னைக்கு வரல. ஓகே தயாங், பத்திரமா பார்த்துக்க. அவங்கள இந்த மாதிரி டயத்துலலாம் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் அவரும் சொல்லிட்டு போறாரு. தயாங்க்கு ஒன்றும் புரியல என்ன இந்த மாதிரி டயத்தில் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் சொல்லியிருப்பீங்க அர்ஜுன்கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு அப்படின்ட்டு. தயாங் தான் உங்க அப்பாவோட கேபினை பார்க்குறான். இல்லை அகெயின் உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஆனால் அவங்க அப்பா பிரின்சிபல் ரூமில் இருக்காரு. தயாங் கால் பண்ணுறது தெரியும். எதுக்காண்டி அவன் கால் பண்ணுறான், இன்னைக்கு நீங்கள் வரல அப்படின்னு அதை கேட்குறது தான் கால் பண்ணுறான் அப்படின்னு தெரியும். தயாங் தான் ஒரு கிளாஸாக பார்க்குறான். ஏன்னா ஆல்ரெடி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பூரா வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு. தயாங் தெரியும் அடுத்த கிளாஸ் வந்து செகண்ட் இயர் பி கிளாஸ் போகணும் அப்படின்னு. அதனால அங்கே போகிறான். உங்கள் அப்பா இப்போ தான் உங்கள் அப்பா பிரின்சிபல் ரூமில் தான்டா இருந்து வெளில வராரு. தயாங் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்கள் அப்பா வர்றதையும் பார்த்துட்டான். ஓடி போய் உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி தான் நிற்கிறான். என் பொண்டாட்டி எதுக்கு வரல? உங்களுக்கு என்னாச்சு? அப்பா பார்த்து கேட்குறான். என் பொண்ணுக்கு லைட்டாக முடியல அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. என்ன முடியலையா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனீங்களா? உங்கள் அப்பாவும் தலையாட்டுறாரு. டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்லை இல்லை பார்த்துட்டு உங்கள் அப்பாட்ட கேட்குறான். அவரும் ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நாளைக்கு வந்துடுவா அப்படின்னு தான்டா உங்கள் அப்பா சொல்கிறாரு. இருந்தாலும் தயாங்களுக்கு பயம் வருது. அகைன் உங்கள் அப்பா போக விடாமல் தடுத்து கேட்குறான் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அப்பாவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாரு. இருந்தாலும் அவனுக்கு மனசு கேட்க மாட்டேது. உங்களுக்கு தான் கால் பண்ணுறான், நீங்கள் எடுக்கவே இல்லை. இப்படியும் அவனுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால அவனும் கிளாஸ்க்கு போயிடுறான். அங்கே போய் தான் உட்காடுறான். இவ்வளோ நேரம் ஜானும் சாம்பமும் விஷ்ணு தான்டா தேடிட்டே இருந்திருப்பாங்க இவன் எங்கே போயிட்டான் அப்படின்ட்டு. ஏ மச்சான் எங்கடா போனேன்? தேடிக்கிட்டே இருந்தோம் காணா. இல்லடா அம்மா ரெஸ்ட் ரூம்க்கு. ஏய் ஆடா நாங்கள் தான் ஆல்ரெடி அங்கேருந்து தான் வர்றோம். இப்போ அங்கே இல்லை விசிலாங்க மச்சான். டேய் ஊட்டிக்கிட்டுறா அப்படின்னா அவனும் உட்காடுறான். இப்போ வேற ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கடா. பட் தயாங்கனால இருக்க முடியல. டே மச்சான் என்னடா ஆண்டா ஒரு மாதிரி இருக்கா? தயாங்க்கு எதுவுமே பேசாமல் இருக்கான். அவன் மைண்டுக்குள்ளே பூரா பயந்தான்.
நைட்டே தலை சுத்துதுன்னு சொன்னீங்க. அதுவும் ஸ்டொமக் வலிக்குது. நைட்டு கூட உங்க கூட 2 டைம்ஸ் இருந்தான். இது வேற அவனுக்கு பயம் வருது. உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ட்டு. இங்க சாம்பவம் என்னடா ஜானு காலையில பூரா ஒரு மாதிரி இருந்தான். அக்கா வரலன்னு தானே அப்படி ஒரு மாதிரி இருக்கான் போல அப்படின்ட்டு அவங்களாம் அமைதியா இருக்காங்க. இப்படியே கிளாஸ் ஃபினிஷ் ஆகுது. லஞ்ச் டயத்துக்கு கூட அவன் சாப்பிட மாட்றான். எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. வேணான்ருப்பான். உங்க அப்பா தான்டா உங்களுக்கும் கால் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அப்புறம் உங்க அம்மா வாங்கி பேசியிருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க அது நார்மல் வழி தான் அப்படின்ட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கையில தான் தயாங் ஃபேஸு அந்த சைடு போயிருப்பான். அவனோட ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. டேய் மச்சான் வாடா சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. டேய் நான் வரலடா அப்படின்னு இருப்பான். ஏன்னா அவங்க அப்பா அந்த சைடில் நின்று பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. இதெல்லாம் பார்த்துருப்பாரு. இப்போ அவனுக்கு ஃபோர்த் ஸ்ப்ரிடு. அதனால அவனால் விளையாடவே முடியலை. அப்படியே சும்மா ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. நான் வரலேன்னு இருப்பான். இப்படியே காலேஜ் ஃபினிஷ் ஆகுது. ஃபினிஷ் ஆன டயத்துலேயே அம்பமோனை தான் கூப்பிடுறான். ஏய் என்னடா ஏய் ஜானு நீங்கள் போங்க நான் அவனை கூப்பிட்டு போகிறேன். டீ இப்போ தானே முடியுது. ஏன்னா கிரவுண்டில் இருந்திருப்பாங்க. அரை தரன்னு இழுத்துக்கிட்டு தான் நம்ம சம்பவம் கிளாஸ்லேயும் போய் பேக் எடுத்துக்கிட்டு தரன்னு இழுத்துக்கிட்டு அவன் பைக்குக்கும் கூட்டியாரான். டே மச்சான் என்னடா காலையிலயும் இப்படித்தான் பண்ண இப்பயும் இப்படித்தான். டீ மூடுற வாய அவனா இதே சொல்லுங்கடா. அவனும் பைக்ல ஏறி உட்காந்துக்கிறான். அம்மாவும் ஏறி உட்காந்துக்கிறான். இவன் போறதை பார்த்தான்டா ஜானும் விஷ்ணுவும் ஓடியாந்துருப்பாங்க பேக் எடுத்துட்டு. அவங்களும் பைக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. தயாங்க்கு ஃபோன் வருது. ஓ அப்படின்ட்டு கால் பாக்குறான். பார்த்தா வீட்டுல அம்மா. ஓ இப்ப அதுக்கு என்னம்மா தயாங் எங்கடா இருக்க? அம்மா கிளாஸ்ல இருக்கேன். இன்னோடா போயம்மா காலேஜ் முடிச்சிருச்சாப்பா? முடிய போதுமா? அம்மாவுக்கு ரொம்ப தலை வலிக்குதுப்பா. வரையில மாத்திரை வாங்கிட்டு வாடா. அம்மாவுக்கு தலையெல்லாம் சுத்துது. அம்மா எங்க அம்மாவுக்கு முடியலடா. ஓ அம்மா இந்த வரேம்மா. இன்னும் காலை கட் பண்ணிட்டு டேய் சக்கில இருங்கடா. என்னடா அம்மாவுக்கு முள்ளடா. நான் வீட்டுக்கு போறேன். டேய் மச்சான் ஜானு என்னடா சாம்பம் மோனை மட்டும் வீட்டுல விட்டுருடா ப்ளீஸ்டா. அம்மாவுக்கு முடியல. மாத்திரை வாங்கிட்டு போகணும் ப்ளீஸ் மச்சான். டேய் போட அம்மா அப்பாடுறா ஃபஸ்ட்டு. டேய் பாடா. என்னடா டேய் இவனோட மூட்டை ஏறுறான். அப்படிதான் அவனும் ஏறுறான். தயாங் தான் செம்ம ஃபாஸ்டா பைக்ல போய்கிட்டு இருக்கான். பக்கத்துல மெடிக்கல் இருக்கு. அங்கேயும் டேப்லெட் வாங்குறான். காலேஜ் முடிச்சோன்னு உங்களை பார்க்கணும்னு நினச்சிருப்பான். ஏன்னா காலைலன்னா அவனுக்கு உங்களோட தாட் தான். உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ட்டு அவனுக்கு பயம் வந்திருக்கும். சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு இருப்பான். அதுக்குள்ள தயாங்க அம்மாவுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம தான்டா அவன் வீட்லயே வந்து பைக்கை ஸ்டாப் பண்றான். காலிங் பெல் அடிக்கிறான். ஒரு ஓப்பன் பண்ணவே இல்லை. அவனுக்கு பயம் வருது அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு. திருப்பி காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்றான். ஒரு ஓப்பன் ஆகல. அம்மா டோரை தட்டுறான். பார்த்தா டோர் ஓப்பன்ல இருக்கு. வேகமா தான் ஓடுறான். கத்துறான் அம்மா அம்மான்னு. கிச்சன்ல போய் பாக்குறான். இல்ல அம்மா ரூம்ல தான் இருப்பாங்கன்ட்டு வேகமா போறான். அங்கேயும் இல்ல. எங்கம்மா இருக்க அப்படின்னு வீடவே சுத்துறான். ஒருவேளை தங்கச்சி ரூம்ல இருப்பாங்கன்னு போய் அதான் ஓபன் பண்றான். அங்கேயும் இல்ல. அம்மா தலைய பிச்சுக்குது. எறும்பு அப்படின்ட்டு டோரை ஓபன் பண்றான். அப்படியே நிக்கிறான். பார்த்தா நீங்க அவனோட ரூம்ல இப்பதான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்திருப்பீங்க. மிரருக்கு முன்னாடி நின்றுதான்டா ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க. ப்ளவுஸை மாட்டிக்கிட்டு இருக்கல தான் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்டு நீங்கள் திரும்புறீங்க. பார்த்தா தயாங். நீங்கள் 2 ஊக் தான் போட்டிருப்பீங்க. அவன் உங்களே பார்க்குறான். தயாங் இந்த சைடு திரும்பிக்கிறீங்க. நான் நீங்கள் மறைச்சிக்கிட்டீங்கன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் மிரரில் உங்களுடைய பாடி ஃபுல்லாக தெரியுது. அது அவனும் பார்க்குறான். பின்னாடியும் பார்க்குறான். முன்னாடியும் உங்கள் ஃபேஸ் மிரரில் தெரியுது. அது 2 ஊக்கு பாதி ஜஸ்ட் அப்படியே தெரியுது. முன்னாடி அப்படின்னா உள்ள கால் எடுத்து வச்சு தயாங் வர்றான். அவனால நம்ப முடியல. உள்ள வர வர உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. வேகமா உங்கள் பெட்டில் கிடக்க அந்த சாரியை எடுத்துட்டு தான் ரெஸ்ட் ரூம்குள்ளேயாவது போவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டு திரும்புறீங்க. பார்த்தா தயாங் உங்களை பிடிச்சிட்டான். பேக்கப் பண்ணி தான் அன்னைக்கு ஸ்மெல் பண்ணுறான். வெட்டான ஹேரு என்னமோ பண்ணுது. தயாங் என்ன பண்ற? ஏய் பொண்டாட்டி காலையில் காலேஜுக்கு கண்டி வரல. என்னமோ ஆயிடுச்சுன்ட்டு பயந்துட்டேன். ஆனால் நீ என் ரூமில் என் பெட்டில் எப்படி அப்படி உங்க நெக்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு என்ன பண்ற பொண்டாட்டி? அப்படிதான் உங்கள் 2 ஊக்கு போட்டிருப்பீங்க. அதையும் உங்கள் ஷோல்டர்ல இருந்தே அப்படி ஒரு மாதிரி கலட்டுறான். ஜஸ்ட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். பொண்டாட்டி எப்படி ப்ளீஸ் டே உங்களே ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த பெட்டு வரைக்கும் கூப்பிட்டு வர்றான். வேணாம் ப்ளீஸ் பொண்டாட்டி
ப்ளீஸ் டி. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லடி. இதான் உங்களையும் பெட்டில் லைட் ஆகி உங்களையும் ஒரு மாதிரி அங்கங்கே கிஸ் பண்ணி ரப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவரோட கிஸ்ஸில் நீங்களும் மூழ்க ஆரம்பிச்சிட்டிங்க. காலையில் நீங்கள் பேக்கோட வந்திருப்பீங்கடா. உங்கள் அப்பா கேட்டிருப்பாங்க. கேட்கல நான் வீட்டுக்கு போகிறேன்ப்பா. இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாதுப்பா. ஏன்னா எனக்கு வேணும்ப்பா. பேபிக்கு அப்பா வேணும். அதனாலதான் உங்க அம்மா கையை பிடிச்சிருப்பாங்க. விடுங்க, அப்பாவுக்கும் தெரியும் தயாங் இந்த மாதிரி இல்லை, மேல உயிரே வச்சிருக்கான் அப்படின்னு. அதனாலதான் நைட்டு சொல்லியிருப்பாங்க என் பொண்ணை விட்டு அவ எங்கேயும் போக மாட்டான் அப்படின்ட்டு. அதனால விட்டுருப்பாங்க. தயாங் கேட்கையில கூட என் பொண்ணுக்கு முடியல வீட்டில் இருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தயாங்க்கும் சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்ட்டு உங்க அம்மா வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. தயாங் வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்கையில தயாங்கோட அம்மா தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா நீங்க பேக்கோட வாசல்ல நிக்கிறீங்க. உங்க அம்மா விட்டு போயிருப்பாங்க உன்னோட லைஃப இதான் உன் வாழணும் அப்படின்னு. சாரி தயாங்க அம்மாவுக்கு கோவம் இருந்தாலும் நீங்க வந்திருக்கீங்க. அவங்களும் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு தான் எழுதிருப்பாங்க. உங்க மேல அவ்வளோ கோவம் இருக்கு, பேபி அப்பார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அகெயின் வந்ததே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். வான்னு உள்ள கூப்பிட்டுருப்பாங்க. கூட்டி போய் தான் உங்களுக்கு ஃபுட்டு அது இதுன்னு சமைச்சு கொடுத்து ரொம்ப நாளா இருக்கும். நல்லா ஜாலியா ரொம்ப பேசியிருப்பீங்க. சாரி இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன் எல்லாம் நிறைய சொல்லியிருப்பீங்க. அவங்க அம்மா தான் கண்டிப்பா தயாங் உங்களை பார்க்க வருவான் அப்படின்னு தெரியும். நீங்க சொல்லியிருப்பீங்க இன்னைக்கு காலேஜுக்கு போகல அப்படின்ட்டு. அதனால அங்க போகக்கூடாதுன்னு தான் தயாங்கோட அம்மா இப்படி சொல்லி இங்கே வர வச்சிருப்பாங்க. அவங்க கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அப்பாவும் வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னா அப்படியே ஸ்கூலோட கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்பா அழுதுருப்பா நான் வரல அப்படின்ட்டு. இருந்தாலும் வாடி உனக்கு உன் அண்ணி வேணும்னா வா அப்படின்ட்டு இருப்பாங்க. அம்மா வான்னு கூப்பிட்டுருப்பாங்க. எனக்கு அண்ணினா ஓகே அப்படின்னு தான் அவளும் போயிருப்பா. இதான் நடந்திருக்கும். தயங்கும் அவ்வளோ டீயர்ஸோட எனக்கு வேணும்டி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. உங்க ஹேண்டோட ஹேண்ட் கோர்த்துக்கிறான். நீங்க பேனான் தான் தலையாட்டுறீங்க. நான் நீங்க சொல்றத கேட்காம தான் உங்களையும் கிஸ் பண்ணி உங்க லிப்ஸவே ஒரு மாதிரி பைட் பண்ண ஆரம்பிக்கிறான். வலிக்குது. ஐ லவ் யூடி லவ் யூடின்னு தான் உங்களை அங்கங்க கிஸ் பண்றான். பைக்லயே முணங்குறான். பேபி வேணும், பேபி வேணும்டி. நீ சொல்றது உங்களுக்கு புரியல. அங்கங்க உங்களை கிஸ் பண்ணி தான் லாஸ்டா ஸ்டொமக்ல தான் எப்பயும் போல மாதிரி அவ்வளோ கிஸ் பண்றான். மிஸ் பண்றான். கண்ணில் டியர்ஸ் வருது. உங்க ஸ்டொமக்லயே அது படுது. நான் இப்போ கூட நம்ம பேபி இன்னமும் இருக்கு அப்பார்ட் பண்ணலன்னு உங்க வாயிலிருந்து வரவே மாட்டுது. இது ஏன்னு தெரியல. அவனோட பேண்ட்டை கழட்டி தான் உங்களுக்கும் இன்செர்ட் பண்றான். சாஃப்டா உங்களை கிஸ் பண்ணி மூவ் பண்றான். உங்களுக்கு லைட்டா பெயினா இருக்கு. ஆனா ஃபாஸ்டா பண்ணாம ஸ்லோவா போறான். உங்களுக்கு வலிக்க கூடாது அப்படின்ட்டு இப்படியோ ஒரு மேக்கவுட் போகுது. உங்க கண்ணுல இருந்து டியர்ஸ் வருது. அதையும் தொடச்சிட்டு தான் அவன் பண்றான். அமைதியா அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவனும் உங்க கண்ணை பார்த்துட்டு தான் பண்றான். அவனுக்கு தெரியுது இது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலைன்னு. இருந்தாலும் சாரிடி பொண்டாட்டி, எனக்கு நீ வேணும்டி அப்படின்னு தான் உங்களுக்குள்ளேயும் கம் பண்ணிட்டு உங்க ஃபோர்கெட்லேயும் உங்க கண்ணையும் கிஸ் பண்ணிட்டு உங்க பக்கத்துல படுக்கிறான். அவ்வளோ ப்ரீத் பண்றான். உங்களுக்கும் ப்ரீத் ஆகுது. ப்ரீத் பண்ணிக்கிட்டே உங்கள் பக்கத்தில் வர்றான். நீங்களும் அவன் கண்ணவே பார்க்குறீங்க. பொண்டாட்டி அகைன் ப்ளீஸ்